அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் இயேசப்பா நம்ம ஒவ்வொருவருக்கும் தருகிற வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 23வது வசனத்தின் பின்பாகம். உண்மையானவனை கர்த்தர் தற்காத்து இடும்பு செய்கிறவனுக்கு பூரணமாய் பலனளிப்பார், பதில் அளிப்பார். ஆமென். உண்மையானவனை கர்த்தர் தற்காக்கிற தேவனாய் இருக்கிறார். உண்மையா இருப்பீங்கன்னா கர்த்தர் உங்கள் சூழ்நிலையில் உங்களை தற்காக்கிறாராம். சொல்லுவோம்ல, ஒரு போர் நடக்குதுன்னா அங்க ஒரு தற்காப்புக்காக ஒரு பட்டயம் மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்க. அந்த காலத்துல நீங்க பார்த்துருப்பீங்க. ஷீல்டு ரவுண்டா இருக்கும். ஈட்டி வச்சு குத்தும்போது அதை என்ன செஞ்சிருவாங்க, அதுதான் தற்காப்பு கருவி என்று சொல்லுவாங்க. அப்படி அவங்க அதை வச்சு தடுத்து கொள்வாங்க. இன்றைக்கு இப்போ உள்ள சூழ்நிலையில் அநேக புதிய புதிய இது வந்திருக்குது. நீங்க அதை வச்சுட்டு என்ன செஞ்சுவாங்க, அவங்க தடுத்து கொள்வாங்க. இன்னைக்கு குண்டு அடிபடாத ட்ரெஸ்லாம் வந்திருக்கு. இப்படிப்பட்ட வினோதமான காரியங்கள் இதெல்லாம் அவர்களை என்ன செய்வது, தற்காக்கிற கருவிகள். இன்றைக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இந்த வார்த்தையை பாருங்க. நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா அவர் உங்களுடைய எல்லா சூழ்நிலையிலும் இடுக்கண், பிரச்சனை, போராட்டம், பிசாசின் கிரியை, சத்துரு மேற்கொள்ற காரியம், மற்றவங்களுக்கு விரோதமாய் வைக்கிற காரியம், இப்படிப்பட்ட காரியங்களில் கர்த்தர் என்ன செய்வார், உங்களுக்கு தற்காப்பா இருப்பார். உங்கள் வேலையே அது தொடாதபடி அவர் உங்களுக்கு உதவி செய்வார். யாருக்கு? உண்மையுள்ளவர்களுக்கு. அப்படி உண்மை உள்ளவனா இருந்தோம்னா கர்த்தர் உங்களை தற்காத்து, யார் யார் உங்க வாழ்க்கையில நீங்க உண்மையா இருந்தும் உங்களுக்கு இடும்பு செய்யறாங்களோ, இடும்பு வார்த்தை பார்த்தீங்கன்னா எப்படி போட்டிருப்பேன், இடும்பு செய்வாங்க. நம்மளை சும்மா இடைஞ்சல் படுத்துறது, இடும்பு பண்றது. நீங்க கரெக்டா உண்மையா கர்த்தருக்கு பிரியமாய் போயிட்டு இருப்பீங்க. ஆனா அவங்க வந்து 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 என்ன செய்யறது, இடைஞ்சல் பண்றது, இடும்பு பண்றது. அப்படி அப்படி இடும்பு பண்ணுகிறவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்வாரா, பூரணமாய் பலன் அளிப்பாராம், பதில் அளிப்பாராம். நீங்க பண்ண வேண்டியதில்லை. நீங்க உண்மையா கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தரை சார்ந்து கர்த்தரிடத்துல நீங்க கேட்டுட்டு போயிட்டே இருங்க. உங்களை அவர் தற்காப்பார். உங்களுக்கு யார் இடும்பு செய்கிறாங்களோ, நீங்க வேலையின் காரியமா இருக்கலாம், நீங்க உண்மையா கரெக்டா இருப்பீங்க. ஆனா அங்க உங்களை கெடுக்கணும்னு சொல்லிட்டு இடைஞ்சல் பண்றது. அப்படி யார் இடைஞ்சல் பண்றாங்களோ அவங்களுக்கு கர்த்தர் பூரணமாய் பதிலளிப்பார். நீங்க சும்மா இருப்பீங்க, கர்த்தர் யுத்தம் செய்வார் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் அவங்களுக்கு பலன் அளிப்பார். இன்னைக்கு வீடுகளில் நீங்க இருக்கலாம், பக்கத்துல அநேக சத்துரு போல பிரச்சனைகளை கொண்டு வரலாம். நீங்க உண்மையா இருந்து பாருங்க, உங்களுக்கு அப்படி இடும்பு பண்றவங்கள கர்த்தர் என்ன செய்வாரா, பூரணமாய் பதில் அளிக்கிற தேவனா இருக்கிறீங்க. கிராமங்களை பார்த்தீங்கன்னா அநேக இடத்துல அப்படிதான் சண்டைகள். ஒரு சின்ன இடத்துக்காக பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாங்க. என்ன பண்ணுவாங்க, இடும்பு பண்ணிட்டே இருப்பாங்க. என்னதான் பண்ணாலும் அவங்க ஒரு காரியத்தை செஞ்சுட்டே இருப்பாங்க. இங்க இப்படி பண்ணக்கூடாது, இங்க இது பண்ணக்கூடாது, இங்க நடக்கக்கூடாது, அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இடும்பு. அப்படி இடும்பு செய்கிறவர்களுக்கு கர்த்தர் பூரணமாய் பதிலளிப்பார். நம்ம எப்படி இருக்கணும், உண்மையா இருக்கணும். ஆகவே இந்த நாட்களில் நாம் இந்த வார்த்தையின்படி, நீர் எங்களை தற்காக்கிற தேவனாயிருக்கிறீர். இன்னைக்கு நீங்க உண்மையா இருந்து பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் உங்களை தொடாதபடி அவர் தற்காப்பு கருவியாய் உங்களோடு கூட இருப்பார். ஆகவே கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அப்பாவுமே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறப்பா. இந்த நாளில் நீர் எங்களுக்கு சொன்ன இந்த வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உண்மையுள்ளவனை நீ தற்காத்து இடும்பு செய்கிறவனுக்கு பூரணமாய் பதிலளிப்பேன் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா. நாங்கள் உண்மையோடு இருந்தோம் என்றால் எதற்கும் பயப்படாதபடி நீர் தற்காக்கிற தேவன். அதே இடும்பு செய்கிறவர்களுக்கு பூரணமாய் பதிலளிப்பேன் என்று சொல்லியிருக்கீங்க. இந்த வார்த்தையினால் எங்களை தேற்றினீர், உமக்கு ஸ்தோத்திரப்பா. இந்த நாளில் ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு யார் யார் இடும்பு செய்கிறார்களோ அவர்களுக்கு நீர் பூரணமாய் பதிலளிங்க. இந்த பிள்ளைகள் உண்மையாய் சந்தோஷமாய் கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று வாழ இந்த நாளில் கிருபை செய்யும், பெரிய காரியங்களை செய்யும். முற்றிலும் உடைய கரத்தில் எங்களை முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.